நம்ம நெல் விதைப்புக்கு முன்னாடி விதை நேர்த்தி செஞ்சு அதை முளைக்க வச்சு தாங்க விதைப்போம். முதல்ல நெல் விதைகளை வந்து 1/2 மணி நேரம் வெயிலில் போட்டு எடுக்கணும். அதில் ஏதாச்சும் பூஞ்சனா இருந்துச்சுன்னா இது நீக்கிடும். அதுக்கப்புறம் இந்த நெல் விதைகள் எல்லாத்தையுமே ஒரு 12 மணி நேரம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். நாங்கள் ஒரு கோணி சாக்கில் போட்டு கட்டி எங்கள் வயலில் இருக்க தொட்டிலேயே போட்டு வச்சுருவோம். 12லேருந்து 14 மணி நேரம் கழித்து ஊறின நெல் விதைகள் எல்லாத்தையுமே பீஜாமிர்த கரைச்சலில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். இது வந்து நம்ம விதைகளோட முளைப்பு திறனை கூட்டி தரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து தரும். பீஜாமிர்தம் கரைச்சல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், தண்ணீர், நம்ம வயல் இல்லாட்டினா தோட்டத்தோட ஒரு பிடி மண், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா ஒரு துணி போட்டு கட்டி இருட்டான இடத்துல வச்சிடணுங்க. ஒரு 12 மணி நேரம் கழித்து அதில் நெல் விதைகள் மற்றும் காய்கறி விதைகள் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் முக்கி எடுத்து விதைச்சிங்கன்னா விதைகளோட முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும், அதில் நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து விதைகள் எல்லாத்தையுமே பீஜாமிர்த கரைச்சல்லேருந்து வடித்து எடுத்து கொஞ்சமாக உலர விட்டு அதுக்கப்புறம் ஒரு கோணி சாக்கில் போட்டு கட்டி இருட்டான இடத்துல வைக்கோல்லாம் போட்டு மூடி வச்சுருவோங்க. 24 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முளைச்சிருக்கும் எல்லாமே. விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பீஜாமிர்தம் மட்டும் இல்லைங்க, பஞ்சகாவியா, மீனாமிலம் கூட யூஸ் பண்ணலாம்.